டிவோர்ஸ் பிளஸ் பிபி = உயிருக்கு ஆபத்து. இது என்னடா புதுசா குண்டை தூக்கி போடுறாங்க அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. ஸ்கூல்ல படிக்கிறப்போ ஒரு 10th ஸ்டாண்டர்ட்ல a+b² ஃபார்முலா படிச்சிருப்போம். a² + 2ab + b². ஃபார்முலா ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின் கூட ஆன்சர் லாஸ்ட்ல தான் நம்ம டெரிவ் பண்ணுவோம். ஆனா டெரிவ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு அந்த ஆன்சரே நம்ம பண்ணிடலாம். அந்த மாதிரி நீங்க ஒரு டிவோர்ஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னா, ஒரு மென்னாவோ ஒரு உமனாவோ இருக்கீங்கன்னா, உங்களோட பிபி பிளட் பிரஷரை வச்சு உங்களுக்கு உயிருக்கு எந்த விதமான ஆபத்துகள் சூழ்நிலைகள் விளைவிக்கும் அப்படின்றது டெரிவ் பண்ணிடலாம். இங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பிபி லெவல் என்னன்றது கமெண்ட் பண்ணுங்க. ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு பீப்புள், ஒரு மென்னாவோ ஒரு உமனாவோ நீங்க இருந்தீங்கன்னா, நம்ம சேனல்ல எப்பயுமே மோஸ்ட் பவர்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிவோர்ஸ் பிளஸ் பிபி = உயிருக்கு ஆபத்து. இதை இப்ப நான் உங்ககிட்ட டெரிவ் பண்ணி பாருங்க. இப்போ பிபின்றது பிளட் பிரஷர், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இப்ப நான் இந்த இடத்துல விரிவா சொல்ற ஒரு சூழ்நிலை, அந்த பிளட் பிரஷரு பிளட்டோட ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும், டிகிரீஸ் ஆகும். அந்த ஃப்ளோவோட ரேஞ்ச், பிரஷர் அழுத்தத்தை இந்த இடத்த குறிப்பிடுறோம். இப்போ பிளட் ஒரே ஈக்குவாலிட்டியா ஒரே பிரஷர் லெவல்ல இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. இது மாறி மாறி பிளக்சுவேஷன் ஆகிறதுனாலதான் நமக்கு உடல்ல பாதிப்புகள் உருவாக ஆரம்பிக்குது. உடலோட சூழ்நிலைகள், உடல் உறுப்புகளோட சூழ்நிலைகளும் மாற ஆரம்பிக்குது. இப்போ பொதுவா நீங்க உங்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லைனாலும், இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி ஒரு அறிகுறிகள் தெரிஞ்சு நம்ம கண்டுபிடிக்கணும்னாலும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா மெடிக்கல் சைட்லயும் பிளட்டை தான் செக் பண்ணுவாங்க. ஏன்னா பிளட்டை வச்சு பலவிதமான நோய்கள் என்னன்றது அந்த பிளட் கொஞ்சம் அந்த சாம்பிள் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். அந்த பிளட்ல பாத்தீங்கன்னா பிளட் ப்ரெஷரை பார்த்துக்கலாம், சுகர் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம், இப்போ விட்டமின்ஸ் நியூட்ரிஷன் விட்டமின் கே எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம், மினரல்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது மாதிரி பல விதமான ரிப்போர்ட்ஸ் அதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஒரு உடல்ல நமக்கு காயம் ஏற்பட்டா அந்த காயத்துக்கு மட்டும்தான் நம்ம மருந்து போட்டு அந்த இடத்த மட்டும் தான் சரி பண்ண முடியும். அப்படித்தான் சரியும் பண்ணுவாங்க. ஆனா பிளட்ல பொறுத்த வரைக்கும் அந்த பிளட்டை வச்சு நமக்கு எந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். பிளட் டெஸ்ட்ல HIV பண்ணலாம், வைரல் ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணலாம், கொரோனா எந்த அளவுக்கு எந்த ரேஞ்சில் இருக்குன்னு செக் பண்ணலாம். பிளட்ல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, அதுலயே ஒரு கொடுத்துருப்பாங்க, மேலுக்கு ஃபீமேலுக்கு தனித்தனியா கொடுத்து ஒரு ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங் ரேஞ்ச் எண்டு ஒரு ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்குள்ள பிட்வீன் கேப்ல இருந்தா நமக்கு சேஃப் அண்ட் சைடு, நம்ம உடல்நிலை நல்லா இருக்கு அப்படின்றத அந்த ரிப்போர்ட் மூலியமா நாங்க தெரிஞ்சு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இல்ல நல்லா இருந்தா அதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாம அதை விட்டுருவாங்க. இந்த மாதிரி அந்த ரேஞ்சை அதுக்குள்ள நம்ம வச்சுக்கணும். இதெல்லாம் எதை அடிப்படையா இருக்குன்னா உங்களோட பிளட் பிரஷரை பொறுத்து இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு பீப்புளா இருந்தீங்கன்னா உங்களோட பிளட் பிரஷரை ஒரு நாளைக்கு எத்தனை டைம் அதை ஏத்துறீங்க இறக்குறீங்க, உங்களோட உணர்வுகள் மூலியமா. சில நேரத்துல கோபமா இருந்தா ஹை பீக்ல போகும், 120 தாண்டி, அதுதான் நார்மல். 80 to 120 தான் நார்மல் எல்லா பர்சனுக்கும். அதை தாண்டி உங்களுக்கு பாத்தீங்கன்னா 150, 170, 180 இன்க்ரீஸ் ஆயிடும். அப்படிலாம் இன்க்ரீஸ்னா உடனே நம்ம டாக்டரை தான் போய் பார்க்கணும். அதுக்குண்டான டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, அதுக்குண்டான மருந்துகள் எல்லாம் கொடுப்பாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்.
இது ஒரு இது வந்து பணத்தையும் விரயமாக்குது, நம்மளோட உடல்நிலையினோட சூழ்நிலையும் மாத்துது. இது யாரு ஏற்படுத்துறாங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்கிறீங்க. எதனால ஏற்படுத்திக்கிறீங்கன்னா, நீங்க டிவோர்ஸ் ஆயிருக்கீங்க, இதனால நம்ம வாழ்க்கையினோட முன்னேற்றத்தை எப்படி நம்ம எடுத்துட்டு போகிறோம்னு ஒரு பயம், ஒரு தெளிவு இல்லாதது, இந்த பூமியில நம்ம ஒரு கில்ட்டியான ஒரு வாழ்க்கை வாழ்றது, அடுத்தது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்ற ஒரு மனநிலை, இல்ல நம்ம குடும்பத்துல ஏதாவது அப்பா அம்மா பேரண்ட் என்ன நம்மள நினைக்கிறாங்கன்ற ஒரு சூழ்நிலை, ஒரு வருத்தம், ஒரு துக்கம், நம்ம லைஃபை இப்படி கெடுத்துட்டாங்களேன்னு ஒரு ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோ இப்படி கெடுத்துட்டாங்கன்னு ஒரு கோபம், இது எல்லாமே நீங்க ஒவ்வொரு நாளுக்கும் வெளியில போறீங்க இல்லையா, ஒவ்வொரு சூழ்நிலைகளை மக்கள்கிட்ட சந்திச்சு நீங்க பாக்குறீங்களா, அதை நீங்க வெளிப்படையா அங்க மட்டும் பார்க்காம உங்களுக்குள்ள நீங்களும் உங்க லைஃப் அடாப்ட் பண்ணி பார்ப்பீங்க. அப்ப அடாப்ட் பண்ணிட்டு லாஸ்டா ஃபைனலா ஒரு ரிசல்ட் நீங்களே சொல்லுவீங்க, நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இதனால உங்களோட பிபி லெவல் வந்து ஃபிளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதனால உங்களுக்கு இன்னும் நோய் தான் வரும். ஆல்ரெடி ஒரு லைஃப்ல நீங்க பாதிப்படைஞ்சிருப்பீங்க. அதாவது வாழ்க்கை பாதிப்பை தாண்டி உடல் பாதிப்புன்றதும் சீக்கிரமா உங்களை வந்துடும். உடல் சூழ்நிலைகள் மாறினா உறுப்புகளோட சூழ்நிலைகள் மாறும். உறுப்புகளோட சூழ்நிலைகள் மாறப்போ உடல்ல பல விதமான நோய்களை உற்பத்தி பண்ணும். இதுல இருந்தெல்லாம் நீங்க தப்பிக்கணும். இந்த வாழ்க்கையை நான் அனுபவிக்கவே கூடாது, இதுல இருந்து நாங்க வெளியில வரணும், என் புதுசா ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சிக்கணும், இல்லைன்னா இருக்கிற வாழ்க்கைய நான் சந்தோஷமா வாழணும், பயம் இல்லாம, பதட்டம் இல்லாம, துக்கப்படாம, துயரப்படாம, சமுதாயத்துல மற்றவங்களோட பேசுறப்பும் பழகிறப்பையும் இந்த நினைவுகள்லாம் வராம இது முற்றிலும் இதுல இருந்து வெளியில வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா நம்ம தமிழ் டிவோர்ஸ் லைஃபை கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா டிவோர்ஸ் ஆன ஒரு பீப்புளுக்காக ஒரு மிகப்பெரிய மாபெரும் பிளாட்ஃபார்மை நான் உங்களுக்காக உருவாக்கி கொடுத்துருக்கோம். எப்பயுமே உங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு, உங்க வாழ்க்கைய ஜீரோல இருந்து ஹீரோவா மாத்தி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் பண்றதுதான் நம்ம தமிழ் டிவோர்ஸ் வேலையோட மிகப்பெரிய நோக்கமா இருக்கு. இதுக்கு நம்ம கிளியர் மாஸ்டரி மெத்தடை யூஸ் பண்ணி உங்க வாழ்க்கைக்கும் ஒரு ஒளியை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். இப்போ பூமி 2 விதமா செயல்படும். ஒரு பார்ட்டு பகல், இன்னொரு பார்ட்டு இரவு. அப்போ பகல் நேரத்துல இந்த இயற்கையே, இந்த பிரபஞ்சமே நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது. அதனால நம்ம நம்மளோட அன்றாட வேலைகள்ல சீக்கிரமா செஞ்சு முடிச்சுக்கிறோம். ஆனா பகல்லையும் வேலைகள் செய்யலாம். பட் ஆனா இந்த இயற்கை கொடுக்குற இந்த வெளிச்சம் மாதிரி பகல்ல வெளிச்சம் இருக்க இருட்டாதான் இருக்கும். அதை மீறி நம்ம ஒரு வேலை செய்யணும்னா ஒரு டூல்ஸ், அதாவது ஒரு எக்யூப்மெண்ட்ஸ், கரண்ட், வெளிச்சம் அப்படின்றத ஒண்ணு தேடி போவோம். அந்த வெளிச்சம் அப்படின்ற தேடி போனா அந்த வெளிச்சம் நீங்க அந்த வெளிச்சம் எது வரைக்கும் இருக்கோ அதுக்குள்ள இருக்கிற வேலைகள் மட்டும்தான் நீங்க செய்ய முடியும். அந்த வெளிச்சத்தை தாண்டி பாத்தீங்கன்னா இருட்டாதான் இருக்கும், அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியாது. அந்த மாதிரி உங்கள் லைஃபுக்கும் ஒரு வெளிச்சமா நாங்க தமிழ் டிவோர்ஸ் லைஃப் செயல்படுறோம். உங்க லைஃப் டிரான்ஸ்பர்மேஷன் ஆகும்னா நீங்க தாராளமா நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். 25 ஏஜ்ல இருந்து 45 ஏஜ் வரைக்கும் நம்ம கோச் பண்ணிட்டு இருக்கோம். அது நீங்க டிவோர்ஸ் ஆயிட்டு செகண்ட் மேரேஜ் பண்றேன் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, எங்க குழந்தைங்க இருக்கு, எங்க குழந்தையும் நானும் வாழ்ந்துட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லாம எங்க லைஃப் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு அந்த மனநிலையில் இருந்தாலும் சரி, இல்ல நாங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டோம், பிரச்சனைகள் இருக்கு, இப்பயே நான் சரி பண்ணிக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒன்று நீங்க கோச்சிங் பண்ணா பரவாயில்ல அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி, எல்லாத்துக்கும் நாங்க ரெடி. நீங்க தயாரா இருந்தா தாராளமா நீங்க கீழே இருக்கிற மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டிவோர்ஸ் ராசி பலன், அன்பான டிவோர்ஸ் நேயர்களே அப்படிங்கிற வீடியோட லிங்க் நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, நீங்க மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.